ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மீன் கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சுறா மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்கும்போது மீன் பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் இதை செய்ய போகிறேன். எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை சென்டரில் கீறிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு வேறு எதுவுமே வறுத்து அரைக்க எதுவுமே நான் செய்யலை. 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு அதிகம் தண்ணி சேர்க்காம திக்கான தேங்காய் பாலை நம்ம ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் பாதி காஷ்மீரி சில்லி தூளும் பாதி நார்மல் மிளகாய்த்தூளும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 4-5 துண்டு கொடம்புளியை ஏற்கனவே கழுவிட்டு நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது மசாலா பச்சை வாசனையெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு திக்கான கிரேவியாக தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வேக விட்டுடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்க்கறனால இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் சேர்த்து மெல்லமாக கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சுறா மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் துண்டு துண்டாக இருக்கிற மீன் எதுவாக இருந்தாலும் இதை நம்ம செய்யலாம். எல்லா மீனையும் இதில் சேர்த்துட்டு மெல்லமாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போது நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மட்டும் சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் திறந்து பார்க்கலாம். மீனெல்லாம் இந்த டைமில் நல்லா வெந்திருக்கும். மீன் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இல்லைங்களா, அதனால் நம்ம இந்த கிரேவியும் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு அடுப்பை சிம்லே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது கிரேவியும் நல்லா திக்காகி வந்திருக்கு, மீனும் நல்லா உடையாமல் சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுறா மீன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸோட இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.